ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த Anitha கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 250 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சூடானதும் ஒரு 3 கிராமு சைனா கிராஸ் போட்டுக்கலாங்க. இது கடையில் வாங்க கிடைக்குங்க. சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. சைனா கிராஸ் கரைஞ்சதும் 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதும் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏதாவது ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. மேங்கோ ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸு, ஏதோ ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சைனா கிராஸும் சர்க்கரையும் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்குதுங்க, அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க ஃபுட் கலர் நல்லா இருக்காதுங்க, அதனால ஜூஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் தேவைப்படுங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதும் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.